பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. புயல் வந்து விடுமோ, கனமழை வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. புதிய தலைமுறை தொடர்ந்து அதிகாரிகள் தகவலும் ஆய்வறிக்கையின் தகவல் தான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். பொதுமக்களை அச்சப்படுத்துவதற்காக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தகவலை தொடர்ந்து தெரிவிக்கிறோம். அது மீனவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு காரணமாக தான் தொடர்ந்து பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு கூட. தற்போது வரை கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெரிய அளவில் இல்லை என்றாலும் காற்றின் வேகம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. கடல் சீற்றமும் தற்போது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக இந்த பெங்கல் புயல் வந்து விரைவில் வந்து கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் கடலூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் கடற்கரை ஒட்டியுள்ள அனைத்து மாவட்டங்களும் பெருமழை தரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த மழை வந்து பெரிய மழையாக 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை தரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து மாவட்டங்களும் தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கு இந்த பெங்கல் புயலால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட காரணத்தால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கடற்கரை ஒட்டியுள்ள பல பகுதிகளில் வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுகிறது.